10ஆம் வகுப்பு இயல் 2 கேட்கிறதா என் குரல். உயிரினங்களின் முதன்மை தேவை எது? உயிரினங்களின் முதன்மை தேவை மூச்சுக்காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் ஆகிய 4 உயிரினங்களுக்கு முதன்மையாக தேவைப்படுகிறது. எனவே டி என்பது சரியான விடை. உலகம் என்பது பெரும்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? உலகம் என்பது பெரும்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். இயற்கையின் கூறுகளில் எவற்றின் பங்கு கூடுதலாக உள்ளது? காற்றின் பங்குதான் இயற்கையின் கூறுகளில் கூடுதலாக உள்ளது. என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னால் இலக்கியம் என்ற விடுகதைக்கு விடை யார்? காற்றுதான் அந்த விடுகதைக்கு விடை. காற்றினால் மழை, காற்றினால் பருவமாற்றம், காற்றினால் இசை, காற்றினால் இலக்கியம். எனவே காற்று என்பதுதான் சரியான விடை. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எந்த நூலிலே கூறியிருக்கிறார்? திருமூலர் எழுதிய நூலே திருமந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே திருமந்திரத்தில் திருமூலர் இந்த வரியை சொல்லியிருக்கிறார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்? ஔவையார் இந்த வரிகளை கூறியிருக்கிறார். வாயு வழக்கம் என தொடங்கும் குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? வாயு வழக்கம் என தொடங்கும் குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? வாயு தாரணை என்கின்ற அதிகாரத்தில் உள்ளது. காற்று வீசும் வேகத்தை வைத்து கூறப்படும் வேறு பெயர்கள் என்ன? தென்றல், புயல், வளி, சூறாவளி ஆகிய அனைத்துக்குமே காற்று வீசும் வேகத்தை வைத்து பெயர் வைத்துள்ளனர் முன்னோர்கள். காற்று, பருவநிலை சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றுக்கு ஏற்ப எந்தெந்த பெயர்களில் அழைக்கப்படுகின்றன? தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, மென்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, அடிக்காற்று, இளந்தென்றல், கடுங்காற்று, பேய்காற்று, சூறாவளி காற்று, புழுதிக்காற்று, புயல் காற்று என்ற அத்தனை பெயர்களிலுமே அதனுடைய வீசும் வேகத்தையும் பருவகால சூழ்நிலையையும் வைத்துக் கொண்டு அந்தந்த பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. எனவே மேற்கூறிய அனைத்தும் சரியான விடை. கிழக்கு என்பதற்கு வேறொரு பெயரும் உண்டு. குணக்கு, குணக்கடல் என்று சொல்லுவோம். குணக்கு என்ற பெயர் கிழக்கை குறிக்கும். கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு என்பதற்கு வேறொரு பெயர் உண்டு. அது குடக்கு என்று அழைப்போம். மேற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோடை என்று அழைக்கப்படுகிறது. வடக்கு என்பதற்கு வேறு ஒரு பெயர் உண்டு. அது வாடை என்று அழைக்கப்படும். வடக்கிலிருந்து வீசும் காற்றினை ஊதை காற்று என்று அழைப்போம். தெற்கிலிருந்து வீசும் காற்றினை தென்றல் காற்று என்று அழைக்கின்றோம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலினை எழுதியவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். நம் தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற பாடலை பாடியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதில் பாடியிருக்கிறார். நலியிரு முன்னில் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வலவ
என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கிபி முதல் நூற்றாண்டில் பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்? அந்த புதிய வழியை கண்டுபிடித்தவர் கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யார்? ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயர் சூட்டியவர்கள் யவனர்கள். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உணர்த்தும் முன்னரே காற்றின் திசையறிந்து கடல் கடந்து வாணிகம் செய்து வெற்றி கண்டவர்கள் நம் தமிழர்கள். நலியர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலில் வெண்ணிக்குயத்தியார் எந்த மன்னனை புகழ்ந்து பாடியிருக்கிறார்? இந்த புறநானூற்று பாடல் வெண்ணிக்குயத்தியாரால் பாடப்பட்டது. யாருக்காக? கரிகால் பெருவளத்தனை புகழ்ந்து பாடப்பட்ட நூல், பாடப்பட்ட புறநானூற்று பாடல் தான் இது. கரிகால் பெருவளத்தானை வெண்ணிக்குயத்தியார் புகழ்ந்து பாடிய பாடல்தான் இந்த பாடல். வழித்தொழில். இந்த தொழில் வழி என்ற சொல் எதனை குறிக்கிறது? காற்றை குறிக்கிறது. நாவாய் என்பதன் பொருள் பாய்மரக் கப்பல். தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவின் முதுகெலும்பு எது? வேளாண்மை. வேளாண்மைதான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவுக்கு தேவையான எத்தனை சதவிகித மழையை தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு தருகிறது? 70% தருகிறது. வழி மிகின் வலி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்று பாடலில் குறிப்பிட்டவர் யார்? இப்படி குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். உலக காற்றாலை மின் உற்பத்தியிலே இந்தியாவின் இடம் 5வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தினுடைய இடம் முதலிடம் பிடித்திருக்கிறது. உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு இந்தியா. உயிர் வழியை உடைய காற்று எது? ஆக்சிஜன். அதான் உயிருக்கு முக்கியமான காற்று, ஆக்சிஜன். மெது உருளைகள் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டயர்ஸ். டயர்ஸை தான் நாம் மெது உருளைகள் என்று அழைக்கின்றோம். காற்று மாசுபடுவதால் ஏற்படக்கூடிய நோய் கண்ணெரிச்சல், தலைவலி, நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் ஆகிய அனைத்துமே காற்று மாசுபடுவதால் ஏற்படக்கூடிய நோய்கள். இந்தியாவில் உயிரிழப்பை தரக்கூடிய காரணங்களில் காற்று மாசுபாடு எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? 5வது இடத்தை பெற்றுள்ளது. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் ஆய்ந்து கூறியுள்ளது? காற்று மாசுபடுவதால் குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெப் ஆனது கூறியிருக்கிறது. கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது எது? ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டியில் ரெஃப்ரிஜரேட்டர், அதிலிருந்து வரக்கூடிய நச்சுக்காற்று எது? குளோரோ புளோரோ கார்பன். எந்த வாயு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது? இந்த குளோரோ புளோரோ கார்பன் தான் ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது. குளிர்பதன பெட்டியில் தற்போது பயன்படுத்தப்படும் வாயு எது? ஹைட்ரோ கார்பன், HC என்ற வாயுதான் குளிர்பதன பெட்டியில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
அமிலமழை பொழிவதற்கு காரணமாக உள்ள வாயு எது? கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகிய இரண்டும் அமிலமழை பொழிவதற்கு காரணமான ஆக்சைடுகள். உலக காற்று நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. நாம் ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக எத்தனை முறை சுவாசிக்கின்றோம்? ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 12 முதல் 18 வரை நாம் சுவாசிக்கின்றோம். குளோரோ புளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். சுமார் 1 லட்சம் மூலக்கூறுகளை சிதைத்து விடக்கூடிய அளவு குளோரோ புளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு உள்ளது. மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? திருவெம்பாவை, திருப்பாவை ஆகிய பாடல்களை தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். எந்த நூற்றாண்டில் வெள்ளி பளிங்கு கற்களால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது? வெள்ளி பளிங்கு கற்களால் 17ஆம் நூற்றாண்டில் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. கூற்று 1. உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். கூற்று 2. காற்றானது கிழக்கிலிருந்து வீசும் போது கொண்டல் என அழைக்கப்படுகிறது. இதில் கூற்று 1, கூற்று 2 ஆகிய இரண்டுமே சரியாக உள்ளது. எனவே ஏ என்பது சரியான விடை. தென்மேற்கு பருவக்காற்றானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும். கூற்று 1. கூற்று 2. வடகிழக்கு பருவக்காற்றானது ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும். இதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டுமே தவறானது. எனவே பி என்பது சரியான விடை. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற திரைப்பட பாடலை எழுதியவர் யார்? இந்த திரைப்பட பாடலை எழுதியவர் கண்ணதாசன். பரிபாடல். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்ற பரிபாடலினுடைய ஆசிரியர் யார்? கீரந்தையார். நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் எது? நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் பரிபாடல். பொருத்துக. விசும்பு. விசும்பு என்றால் வானம். ஊழி. ஊழி என்றால் யுகம். ஊழ் என்றால் முறை. தன் பெயல் என்றால் குளிர்ந்த மழை. ஆக சரியான விடை சி என்பது சரியான விடை. பொருத்துக. இலக்கண குறிப்பை வைத்து பொருத்துக. ஊழ் ஊழ் என்றால் அது அடுக்கு தொடர். வளர்வானம் என்பது வினைத்தொகை. செந்தி என்பது பண்புத்தொகை. வாரா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆக சி என்பது சரியான விடை. நம் பால் வீதிகள் போன்று பல பால் வீதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹாப்பில் நிரூபித்த ஆண்டு 1924. 1300 ஆண்டுகளுக்கு முன்பே அண்டப்பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்கவாசகர். தன்னுடைய திருவாசகத்திலே அண்டப்பகுதியை பற்றி எழுதியிருக்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று திருவாசகத்தில் எழுதியிருக்கிறார்.
இந்த வரியை எழுதியவர் மாணிக்கவாசகர். கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களுள் ஒன்றெனப்படுவது எது? பரிபாடல் மட்டுமே 8 தொகை நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பரிபாடல் என்னும் புகழுடைய நூல் டேஷ் என்னும் முன்னோட்டை பெற்று வருவது. ஓங்கு வரிபாடல் என்னும் முன்னோட்டை பெற்று புகழ் உடைய நூல் பரிபாடல். பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது? 70 பாடல்கள் பரிபாடல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு அதாவது இசையோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல் மட்டும்தான் சங்க இலக்கியத்தில் பண்ணோடு இசையோடு பாடப்பட்ட நூலாகும். தற்போது பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 22 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. மேகம். மேகம் நம் கூரையாக இருக்கின்றது, வானத்திற்கு அழகு செய்வது மேகம். இந்த வரிகளில் அந்திவான மேகத்தை அழகுணர்ச்சியோடு வர்ணிக்கக்கூடிய கவிஞர் யார்? பாரதியார். மேகத்தை தூது பொருளாக கொண்டு கவி காளிதாசன் இயற்றிய நூல் மேக சந்தேசம். மேகம் என்னும் தலைப்பில் கவிதையை எழுதியவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமி என்பவர் மேகம் என்னும் தலைப்பிலே கவிதையை எழுதியிருக்கிறார். நாகூர் ரூமியினுடைய இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி தனது கவிதைகளை எழுதிய இதழ், எந்த இதழிலே தன்னுடைய கவிதைகளை எல்லாம் அவர் எழுதினார் என்றால் கணையாழி இதழிலே தமது கவிதைகளை எழுதியிருக்கிறார். கணையாழி இதழ் எந்த காலகட்டத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது? கணையாழி இதழ் 80களில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எவை? நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல் ஆகிய அனைத்துமே நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகளாகும். ஆக டி என்பது சரியான விடை. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான். பின்வரும் கவிஞர்களில் சுய முன்னேற்றம் பற்றி பேசி வருபவர் யார்? நாகூர் ரூமிதான் சுய முன்னேற்றம் பற்றி பேசி வருகிறார். மேகத்தை கவிஞர் எவையோடு ஒப்பிடுகின்றார்? அற்புதமானவை. வான்வெளியில் மதிந்து செல்லும் பொழுது அது அற்புதமாக தெரிகிறது. துணிச்சலானவை. முதுகை கொண்டு சூரியனை மறைக்கும் பொழுது துணிச்சலாக இருக்கின்றது. கருணை உள்ளவை. தாகங்கள் தீர்க்கும் பொழுது அது கருணை உள்ளதாக இருக்கின்றது. அழகானவை. மலை முகடுகளில் நடைபயிலும் பொழுது அது அழகாக தெரிகின்றது என்று மேகத்தை பல்வேறு விதமாக ஒப்பிட்டு காட்டியிருக்கின்றார். ஆக சரியான விடை சி என்பது சரியான விடை. பிரம்மம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் எது? அழகியல் தான் இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது, இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுகிறது. இயற்கைக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன்களில் ஒன்று மரம் வளர்த்தல். பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். பிரபஞ்சனின் சிறுகதைகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை பிரம்மம். 1995 பிரபஞ்சனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? வானம் வசப்படும் என்கின்ற புதினம்தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பிரபஞ்சனின் வானம் வசப்படும் என்ற புதினம் எந்த வகையான புதினம்? வரலாற்று புதினமாக அமைந்தது. பிரபஞ்சனின் படைப்புகள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், ஜெர்மன் ஆகிய 5 மொழிகளிலும்
பிரபஞ்சனின் படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. எனவே அனைத்தும் என்பது சரி. பல்பழ பலவின் பயன்கெழு கொள்ளி. இந்த பாடல் வரி இடம்பெறக்கூடிய கொள்ளி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? இந்த பாடலில் கொள்ளி என்பது கொள்ளி மலையை குறிக்கக்கூடியதாக உள்ளது. நெய்யை உருக்க எந்த கீரையை பயன்படுத்துவார்கள்? நெய்யை உருக்க முருங்கை கீரையை பயன்படுத்துவார்கள். பிரம்மம் கதையில் வீட்டு முன்னால் யார் யார் எந்த செடி வைக்கலாம் என்பதை நினைத்தார்கள், கூறினார்கள். பாட்டி பசுவை வளர்க்கலாம் என்று கூறினார். அம்மா வெண்டை அல்லது கத்தரி அல்லது தக்காளி செடியை போடலாம் என்று கூறினார். தங்கை மல்லிகை செடி அல்லது கனகாம்பர செடியை வளர்க்கலாம் என்று சொன்னார். அப்பா முருங்கை மரத்தை வளர்க்கலாம் என்று கூறினார். ஆக சரியான விடை சி என்பது. இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே என்று கூறியவர் யார்? ஷேக்ஸ்பியர் தான். உலகம் ஒரு நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே என்று கூறியவர் ஷேக்ஸ்பியர். தொகா நிலைத்தொடர். இலக்கணத்தில் தொகா நிலைத்தொடர்கள். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையே சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்தக்கூடியது எது? அதுதான் தொகா நிலைத்தொடர். குயில் கூவியது என்பது எந்த தொகையை சாரும்? குயில் கூவியது என்பது தொகா நிலைத்தொடரை சாரும். தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகா நிலைத்தொடர் 9 வகைப்படும். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது என்ன? எழுவாயோடு பெயர், வினை, வினா ஆகியன தொடர்ந்து வரக்கூடியது எழுவாய் தொடர் என்று அழைக்கப்படும். பின்வரும் தொடர்களில் எழுவாய் தொடரில் பொருந்தாதது எது? கேட்ட பாடல். இதுதான் எழுவாய் தொடருக்கு பொருந்தாத ஒன்று. விழியுடன் வினை தொடர்வது என்ன தொடர்? விழியோடு வினை தொடர்வது விழித்தொடர் என்று அழைக்கப்படும். விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு நண்பா எழுது. நண்பா என்று விழித்து பேசுவதால் அது விழித்தொடராகிறது. வினைமுற்றோடு ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி என்பது எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி என்பது வினையை முற்று பெறச் செய்வதால் அது வினைமுற்று தொடராகியது. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது எது? முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்ந்து வருவது பெயரெச்சத் தொடர். பெயரெச்சத் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. கேட்ட பாடல் பெயரெச்சத் தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினை எச்சத் தொடர். வினை எச்சத் தொடருக்கு எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர். வேற்றுமை உருவுகள் வெளிப்பட அமையும் தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர். அன்பால் கட்டினார் என்பது எந்த வகை தொடரை சாரும்? அன்பால் என்பதனால் இது 3ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடரை சாரும். அறிஞருக்கு பொன்னாடை என்பது எவ்வகை தொடரை சாரும்? அறிஞருக்கு என்பதால் 4ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடரை சாரும். இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது
எவ்வகை தொடர்? இடைச்சொல் தொடர் என்று அழைக்கப்படும். மற்றொன்று பிரித்து எழுதுக. மற்று கூட்டல் ஒன்று. உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு சால சிறந்தது. சால என்பது உரிச்சொல், அதனுடைய தொடர்ந்து வருவதால் சால சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர். ஒரே சொல் 2 அல்லது 3 முறை அடுக்கி தொடரும் சொல் அடுக்கு தொடர். வருக 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 என்னும் தொடர் எந்த தொடரை சாரும்? அடுக்கு தொடரை சாரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் பெயரெச்சங்களை நாம் எவ்வாறு அழைப்போம்? ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து வந்தால் அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்று அழைக்கப்படும். கூட்டுநிலை பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல். இது ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து வந்ததனால் கேட்க வேண்டிய என்கின்ற 2 எச்சங்களும் சேர்ந்து வந்ததனால் இது கூட்டு நிலை பெயரெச்சம் ஆகும். பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? இதில் தமிழர் பண்பாட்டில் வாழ இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய முறையான தொடராகும். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் வரியில் பாக்கம் என்பது எதனை குறிக்கிறது? பாக்கம் என்றால் சிற்றூரை குறிக்கும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருப்பது அறிஞருக்கு அறிஞரது என்பது. இந்த இரண்டும் வேற்றுமை உருபுகளாக கு என்றும் அது என்றும் வேற்றுமை உருபுகளாக இருந்து வேற்றுப்படுத்தப்படுகிறது. ஆகையினால் இது பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபுகள். இரடி பொம்மல் பெருகுவீர் என்னும் தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? திணைச்சோற்றை உணவாக பெறுவீர்கள் என்ற பொருளை தருகிறது. கூற்று 1 தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். கூற்று 2 எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எனப்படும். இதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டுமே சரியானது. எனவே ஏ என்பது சரியான விடை. பொருத்துக. இறங்கினார் முகமது. இறங்கினார் முகமது இது எழுவாய் தொடராகும். பாடுவதும் கேட்பதும், பாடுவதும் கேட்பதும் என்பது வருவதனால் உம்மை தொடர். வடித்த கஞ்சியில், வடித்த கஞ்சியில், வடித்த என்பது வினை எச்சம், ஆகையினால் வினை எச்சத் தொடர். கவிதைகளின் தொகுப்பு, கவிதைகளின் தொகுப்பு இது முற்று பெறுவதனால் வினை முற்று தொடர். ஆக சி என்பது சரியான விடை. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்து அளித்தான் என்கின்ற வரி எதனை உணர்த்துகிறது? இன்மையிலும் விருந்து, இன்மையிலும் விருந்து அல்லது வறுமையிலும் விருந்து அளித்தான் என்ற பொருளை உணர்த்துகிறது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல் திருக்குறள். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடற்பல்லு. கந்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி என்கின்ற பாடலை பாடியவர் யார்? காலமேக புலவர். கலைச்சொல்லை கொண்டு பொருத்துக. செவ்விலக்கியம் என்றால் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் என்றால் எபிக் லிட்ரேச்சர்.
பக்தி இலக்கியம் என்றால் டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் என்றால் ஏன்சியன்ட் லிட்ரேச்சர். ஆக சரியான விடை ஏ என்பதாகும். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுள் வ.உ. சிதம்பரனார் திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதியிருக்கிறார். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் கு. சிவராமன்.